ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் கர்னூல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த மலைக்கு மேலே கர்னூல் மாவட்டத்தில் இருந்து ஒரு 4.5 hours ட்ராவல் பண்ணணும். மலைக்கு மேலே தான் ஸ்ரீசைல ஜோதிலிங்கம் இருக்குங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அந்த ஸ்ரீசைலம் ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட்சி கணபதியை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. கோவிலுக்கு போகிற வழியில் சாட்சி கணபதி இருப்பார். இவர் தான் சாட்சி கணபதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோடைய அவதாரமாக இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாட்சி கணபதி என்ன செய்வார்னா, இங்கே வர்ற பக்தர்களை வந்து அவங்க ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து இவங்க முக்தி அடையலாம், இவங்க முக்தி அடைகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்திங்கன்னா சாட்சியாக அவர் வந்து என்ன செஞ்சிருவார்னா மல்லிகார்ஜுனாவுக்கு வந்து செய்தி அனுப்பிடுவார். அதனால் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து த்ரூவாக நம்மளுடைய ஸ்ரீசைலத்தில் இருக்கிற சிவபெருமானாக இருக்கிற மல்லிகார்ஜுனா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவலை அனுப்பிடுவார். இவர் இன்றைக்கி முக்தி அடைகிறதுக்கு சரியான ஆள், இவர் வந்து முக்தி அடைகிறதுக்கு சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சாட்சியாக இருப்பார். அதனால் இந்த கோவிலில் இருக்கிற கணபதி பேர் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி கணபதி. இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனாவை இப்போ பார்க்க போகிறோங்க. ஸ்ரீசைலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய புனித சேத்திரம், ரொம்ப 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 மகத்தான புனித சேத்திரம். இந்த சேத்திரம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சேத்திரம் வந்து 12 ஜோதிலிங்கத்தில் 2வது ஜோதிலிங்கம் இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட கழுத்து பகுதி, சக்தி அம்மா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய கழுத்து பகுதி விழுந்த இடம் இந்த இடம். மொத்தம் 51 இடத்துல அவங்களுடைய உடல் பாகங்கள் விழுந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 18 மகா சக்தி பீடத்தில் முதல் சக்தி பீடமாகவும், அது மட்டும் இல்லாமல் 51 சக்தி பீடத்தில் 3வது சக்தி பீடமாகவும் இங்கே இருக்குங்க. ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனர் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு ஜோதிலிங்கம். அவர் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜோதிலிங்கத்தில் 2வது ஜோதிலிங்கம். அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு வணங்கி நம்மளால் என்ன வில்வம் என்ன பூக்கள் வச்சுருந்தாலும் நம்மளே நம்ம கையால் அவரை அபிஷேகம் பண்ணலாம். அதில் இருந்து 30 படிக்கட்டுகள் மேலே ஏறணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவி அம்மாவை பார்க்கலாம். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பிரம்மராம்பா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அழைக்கிறாங்க. இங்கே அம்மாவுடைய கழுத்து பகுதி விழுந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தத்த சேஷ்டிரத்தில் ரொம்ப முக்கியமான சேஷ்டிரம் இந்த சேஷ்டிரம். இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கனாலையும் கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தி மரம் இருக்குங்க. அந்த அத்தி மரத்துக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய 2வது அவதாரமான தத்தாத்திரேயர் அவதாரத்தில் 2வது அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி இங்கே உட்காந்து அவர் தியானம் பண்ணியிருக்கதா அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா இங்கே வந்திருக்காரு, நரசிம்ம சரஸ்வதி இங்கே வந்திருக்காரு, அக்கல்கோட் மகாராஜ் இங்கே வந்திருக்காரு. நம்மளுடைய நரசிம்ம சரஸ்வதி கடைசியில் கதலிவனம்ன்ற காட்டுக்கு அவர் போயிடுவார். அந்த காடும் இங்கே தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சேஷ்டிரம் இந்த சேஷ்டிரம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கணபதி வந்து பார்த்திங்கன்னா சிக்தி புத்தின்னு சொல்லி 2 மனைவிகளை கல்யாணம் பண்ண இடமும் இந்த இடம். நம்மளுடைய நந்தி தெய்வம், நந்தி பகவானை நம்ம தரிசனம் பண்ணால் தான் நம்ம வந்து சிவபெருமானவே பார்க்க முடியும். சிவனுக்கு நந்தி தான், நந்தியை பார்த்தா தான் நம்ம சிவனை பார்க்க முடியும். நந்தி பகவான் தான் வாகனம் சிவபெருமானுக்கு. அப்படி நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தபம் பண்ணி சிவபெருமானை அடைஞ்ச இடம் இந்த இடம். நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிவனை நோக்கி தபம் பண்ணுறாரு. சிவபெருமான் அவரை பார்க்குறதுக்காக இங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு, 2 வரம் கொடுக்குறாரு. முதல் வரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உன்னை பார்த்துட்டு தான் என்னை பார்க்க முடியும், உன் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் பார்க்க முடியாது. 2வது வந்து பார்த்திங்கன்னா அவரவே தன்னுடைய வாகனமாக சிவபெருமான் ஏற்றிக்கிட்ட இடம் இந்த இடங்க, இந்த ஸ்ரீசைலம்ன்ற இடம் தான். அது மட்டும் இல்லாமல் நந்தி பகவானுடைய தம்பியான பருவதன் என்று அழைக்கப்படுற பருவத மலை உருவானதும் இங்கே இருந்ததாங்க. அப்படி நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவபெருமானை அடைஞ்ச இடம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கைலாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து தான் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு ஐதீகம். யாரெல்லாம் கைலாயம் போயிட்டு வராங்களோ அவங்கெல்லாம் முக்தி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஸ்ரீசைலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கைலாயத்துக்கு அடுத்து இந்த ஸ்ரீசைலம் தான். ஏன்னா இந்த ஸ்ரீசைலத்தில் தான் நந்தி பகவான் வந்து சிவபெருமானை வந்து அடைஞ்ச இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட கர்ப்ப கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற அந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா திரிசூல
திரிசூலத்தில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தை ஊண்டி நின்ற இடம் இந்த இடம். அப்பர் சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாடின இடம், ஆந்திர பிரதேஷில் அப்பர் சுந்தரர் பாடின இடமும் இந்த இடம் மட்டும்தாங்க. மீதி எல்லாமே தமிழ்நாட்டில். நம்மளுடைய ஆதிசங்கரர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிவானந்த லகரி அப்படின்ற பாடலை எழுதின இடமும் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிவாஜி மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருப்பார். அவர் இங்கே 10 நாள் இருந்திருப்பார். அப்போது இங்கே இருக்கிற தேவி அம்மா வந்து பார்த்திங்கன்னா துல்ஜா பவானியா, அந்த தேவி அம்மா வந்து பார்த்திங்கன்னா பவானியா வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த கத்தியை அவங்க வாங்கினதுக்கு பிறகு, சிவாஜி மகாராஜ் வாங்கினதுக்கு பிறகு எல்லா போர்கள்லையும் வெற்றி அடைஞ்சார். அதனால் இங்கே இருக்கிற வடக்கு கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி மகாராஜ் அவர்கள் தான் கட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டபத்தையும் சிவாஜி மகாராஜ் தான் கட்டியிருப்பார். நம்மளுடைய பஞ்ச பாண்டவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே இருக்கிற 5 சிவலிங்கம் ப்ளஸ் ஒரு கோவில், மொத்தம் 6 கோவிலை வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் இங்கே வந்திருக்கப்போ அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்ரீசைலம் வந்திருந்தப்போ அவர் கையால் சிவபெருமானை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இவ்வளவு முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் தான் சிவபெருமானை தாங்கி நிற்கிறதாக ஒரு ஐதீகம். இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கு வந்தாங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷம் அன்னைக்கு வந்தால் ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை, இந்த கோவிலை தரிசனம் பண்ணாலே அவங்க முக்தி அடைவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக கொடுக்குறாங்க. கோவிலுக்குள்ளே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நான் வெளியே நின்று தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 நாள் தங்கியிருந்தோம். ஏன்னா அவ்வளோ விசேஷமாக அடைஞ்ச இடம் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் அக்க மகாதேவியை பற்றி காட்டியிருந்தோம். அக்க மகாதேவி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை நோக்கி மல்லிகார்ஜுனர், அதுவும் இந்த மல்லிகார்ஜுனரை விரும்பின இடம் இந்த இடங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைலாயத்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் தத்த சேஷத்தில் ரொம்ப முக்கியமான சேஸ்திரம். எப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்ம சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தர் இருப்பார். நரசிம்ம சரஸ்வதி காலத்தில் ஒரு பக்தர் இருப்பார், நரசிம்ம சரஸ்வதியோட பக்தர். அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஸ்ரீசைலத்தில் இருக்க இந்த மல்லிகார்ஜுனாவை வந்து தரிசனம் பண்ண வருவாங்க. அப்போ அவர் மட்டும் போக மாட்டார், அவர் வந்து நரசிம்ம சரஸ்வதி கூடயே இருப்பார். அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் கூப்பிடுவாங்க, ஆனாலும் அவர் வரமாட்டார். அப்போது நம்மளுடைய நரசிம்ம சரஸ்வதி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அந்த பக்தர் கண்ணை மூடுவார். அதுக்கடுத்து நரசிம்ம சரஸ்வதி கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறன்னு சொல்லுவார். கண்ணை திறந்தோடனே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்ரீசைலத்தில் இருக்கார் அந்த பக்தர். அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த மல்லிகார்ஜுனா அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம சரஸ்வதி உட்காந்துருக்காரு. இதை பார்த்து அந்த பக்தர் வியந்திருக்கார். இந்த நான் சொன்ன இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா குரு சரித்திரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த தங்க கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேவி அம்மாவுடைய கர்ப்ப கிரகம். அங்கே தான் அம்மாவுடைய கழுத்து பகுதி விழுந்த இடம். இப்படி ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலங்க. ஏன்னா நம்ம பாபா வந்து தத்தாத்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா 5வது அவதாரம். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ஜோதிலிங்கம், சிவபெருமானுடைய விஷயங்களை வந்து தேடி போகிறதுனால அதையும் நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லா வீடியோலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்ரேயர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜோதிலிங்கம், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்குங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.